ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் புதிதாக கட்டி திறக்கப்பட்டுள்ள PAC5 லாக்கர் ஃபெசிலிட்டி பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். சுலபமாக எப்படி போகிறதுன்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். திருமலையோட மெயின் பஸ் ஸ்டாண்டான RTC பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வெளியில் வர இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும். இது பற்றி நான் அடிக்கடி வீடியோ போட்டிருக்கேன். PAC1 போகிறதுக்கும் சரி, ARP கவுண்டர், CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸ், PAC3 எல்லாத்துக்குமே இந்த பாதையில் தான் நம்ம போவோம். கல்யாணி காட்டேஜை கடந்து போவோம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில், அதாவது பஸ் வெளியில் வர ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான் கல்யாணி காட்டேஜ். லெஃப்டில் ஒரு கட்டு வரும், அங்கே திரும்பாமல் நம்ம நேராக போகணும். இது PAC1 ARP கவுண்டர், CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸுக்கு போகிற பாதை. நம்ம அதில் போகலை. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்ட்ரைட்டாக இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க. மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நடந்து வர்ற தூரத்தில் தான் இந்த PAC5 யாத்ரி சதன் அமைஞ்சிருக்கு. இதோட பேர் வேங்கடாத்ரி நிலையம்னு அழைக்கிறாங்க. முன்னாடி PAC3 உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த PAC5ம் கட்டியிருக்கிறாங்க. ஒருவேளை திருமலையில் இருக்கக்கூடிய ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய பஸ்ஸில் நீங்கள் ஏறிட்டா கூட டிரைவர்கிட்ட என்ன PAC3யில் இறக்கி விடுங்க, இல்லை அந்த HP பெட்ரோல் பங்க்குக்கிட்ட இறக்கி விடுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை அந்த PAC5 பக்கத்துலேயே இறக்கி விட்ருவாங்க. இப்போ நாம் வேங்கடாத்ரி நிலையம்னு சொல்லக்கூடிய இந்த PAC5 உள்ளர என்ட்ராயிட்டோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் தானே ஆகுது. ஆந்திராவோட CM-ஆன திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் நம்முடைய துணை ஜனாதிபதி திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களும் சேர்ந்து தான் இந்த வேங்கடாத்ரி நிலையம் PAC5 ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இந்த இடத்த சாதாரணமாக ஒரு லாக்கர் இருக்கிற இடம், நம்ம தங்கக்கூடிய இடம்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட முடியாது. ஏன்னா ஏழுமலையான தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நவீன சேவை மையம்னே சொல்லலாம். இந்த வேங்கடாத்ரி நிலையம்னு அழைக்கக்கூடிய PAC5 5 மாடி கட்டடமாக கட்டியிருக்கிறாங்க. மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஏரியான்னு பார்த்தோம்னா 2.7 சதுர அடி, 102 கோடி ரூபா செலவில் கட்டியிருக்கிறாங்க. பக்தர்களோட வசதிக்காக தான் இவ்வளவு பணத்தையும் TTD செலவு பண்ணுது. கட்டடம் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எல்லா டாய்லெட்டும் அவ்வளோ நீட்டாக பராமரிக்கிறாங்க. உடனே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுத்தம் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த விதமான முன்பதிவும், அதாவது ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், ப்ரீ புக்கிங்கே இல்லாமல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களோட வசதிக்காக தான் இந்த PAC5 இவ்வளவு சிறப்பாக கட்டப்பட்டிருக்கு. அதுவும் இங்கேயே ஒரு கல்யாண கட்டா முடிகாணிக்கை செலுத்தக்கூடிய இடங்களும் இருக்குது. 2 இடத்துல இங்கே முடிகாணிக்கை செலுத்த முடியும். ஒரே நேரத்தில் 2500லேருந்து 4000 பக்தர்கள் வசதியாக தங்கிறதுக்காகவே இங்கே 16 ஹால்கள் அமைக்கப்பட்டிருக்குது. நான் சொன்னது ஹால் கணக்கு தான். ஹாலில் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய வராண்டாக்களில் கூட நிறைய பேர் தங்குறாங்க. என கேட்டால் இன்னும் ஒரு 2000 பேர் கூட சேர்த்து தங்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹால்லையும் ஸ்டாஃப்ஸ் உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம ஆதார் கார்டு காமிச்சு சிங்கிள் பர்சன் கூட லாக்கரை எடுத்துக்கிடலாம். ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ரூம் புக் பண்ணிவிட்டு போனால் தான் குறைஞ்சது 2 பேர் அதற்கு மேற்பட்டவர்கள் தங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் லாக்கர் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பர்சன் கூட போனாலும் லாக்கர் கொடுப்பாங்க. அவங்களே கீ அண்ட் லாக் கொடுத்துடுவாங்க. இங்கே பாருங்கள், ஆம்பியன்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. கட்டடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் தங்குறீங்களோ இல்லையோ, போகும்போது சுற்றி பார்த்துட்டு கூட வாங்க. ஏன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு இந்த பில்டிங் அப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த PAC5 வேங்கடாத்ரி நிலையத்தில் மொத்தம் 16 ஹால் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதில் மொத்தம் 2400 லாக்கர் இருக்குது. சுடுதண்ணி எப்போவுமே வர்ற மாதிரி கிட்டத்தட்ட 500 டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்கங்க, 5 லாக்கருக்கு ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஒருவேளை இங்கே ஒரு லாக்கர் எடுக்கிறதுக்கு 3 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. 2400 லாக்கர் எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 7200 பேரை கூட ஆக்குப்பை பண்ணுற மாதிரி தான் இந்த பில்டிங்கை வடிவமைச்சிருக்கிறாங்க.
இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு லாக்கருக்கு 2 பேர் வந்தாலே பார்த்துக்கோங்க 4800 பேர் இங்கே தங்கலாம். பக்தர்களுடைய வசதிக்காக இங்கே மொத்தம் 10 அதிநவீன லிஃப்ட்டுகள் அமைச்சிருக்காங்கன்னா பாருங்கள். அந்த லிஃப்ட்டு எல்லாமே மாடர்னைஸ்டு லிஃப்டாக இருக்குது. இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது சென்ட்ரலைஸ்டு புக்கிங் கவுண்டர். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த சென்ட்ரலைஸ்டு புக்கிங் கவுண்டரில் போய் நாம் லாக்கரை புக் பண்ணிவிட்டு எந்த ஹாலில் நமக்கு அலாட் பண்ணுறாங்களோ அந்த ஹாலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்கிட்ட போய் நமக்குரிய லாக் அண்ட் கீயை வாங்கிக்கிடலாம். டாப் ஃப்ளோரில் மொட்டை மாடிங்க, துணிகாய போடுறதுக்கு எல்லா வசதியும் செய்து வச்சுருக்கிறாங்க. நிறைய கொடிகள் கட்டி வச்சுருக்கிறாங்க. இது தெரியாமலே அவங்க சிலர் அங்கே தங்கி இருக்கிறவங்க ஆங்காங்கே துணியை காய போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒருவேளை இந்த PSC 5க்கு வந்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த மொட்டை மாடியை பயன்படுத்திக்கங்க. இந்த PSC 5 வேங்கடாத்ரி நிலையமானது சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து வச்சுருக்கிறாங்க. அதே போல் பேஸ்மெண்ட்டில் போனோம்னா ஒரு அன்னப்பிரசாத சத்திரம் இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒரே நேரத்தில் 1400 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய அன்னப்பிரசாத சத்திரம் இங்கே இருக்குது. ஆனால் மேக்சிமம் இங்கே சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் தான் தருவாங்க. சாப்பாடு சாம்பார் ரசம் மோரோடு சாப்பிடணும்னா நம்ம மெயின் அன்னதான சத்திரத்துக்கு போயிடணும். இங்கே ஒரு டிஸ்பென்சரி இருக்குதுன்னு கூட சொன்னாங்க. நான் அதை பார்க்கல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எந்த இடத்துல டிஸ்பென்சரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரூம் கூட வச்சுருக்கிறாங்க. அதே போல் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுறதுக்கு தேவையான நவீன இயந்திரங்கள் மாடர்னைஸ்டு மெஷினரியும் இங்கே அமைச்சிருக்கிறாங்க. அடுத்த முறை நீங்கள் திருமலைக்கு போகும்பொழுது இந்த PSC 5ங்கிற வேங்கடாத்ரி நிலையத்தை பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.